அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவசனங்கள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னினின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலுயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிடமகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தேனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது மிகவும் சுருக்கமாய் இருந்த போதிலும் அந்த நற்செய்தி கொடுக்கின்ற செய்தியானது
நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அல்லது நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சிந்தனையாக இருக்கின்றது. அது என்ன சிந்தனை? நம் வாழ்விலே, நாம் வாழுகின்ற சூழ்நிலைகளிலே நம்மிடையே பிரசன்னமாய் இருக்கும் இறைவனை உணர்ந்து கொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதுதான். ஆண்டவர் தன் காலத்திலே வாழ்ந்த சமயத்திலே எல்லாவற்றையும் ஆழ்ந்து கூர்ந்து நோக்கினார் என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், சிறு குழந்தைகள் விளையாடும் அந்த பக்குவத்தை வைத்து கொண்டு அவர் ஒரு பெரிய விளக்கத்தை நமக்கு தருகின்றார். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், சிறு குழந்தைகள் ஏதேனும் விளையாடுகின்ற சமயத்தில் தங்கள் நண்பர்களுக்கு எதிராக ஏதாவது சண்டை வந்து விட்டது என்று சொன்னால் ஒருவர் மீது ஒருவர் அவர்கள் குறை சொல்லுவார்கள். அதே போலத்தான் இன்றைய நாளிலும் நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். இயேசு காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் ஒருவர் மீது ஒருவர், அதாவது யோவான் மீதும் இயேசுவின் மீதும் குற்றம் சுமத்துவதை நாம் பார்க்கின்றோம், அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணத்தை சொல்லுவதை பார்க்கின்றோம். யோவான் வந்தார், ஆண்டவருடைய வருகையை அவர் மக்களுக்கு அறிவித்தார். வரவிருக்கின்ற மெஸ்ஸியாவுக்காக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லியெல்லாம் அவர்களை கடிந்து கொள்கிறார், நற்செய்தி அறிவிக்கின்றார். அப்படிப்பட்ட மனிதரை அவர் என்னவென்று சொல்கிறார்கள்? இவன் துறவு வாழ்வு பூண்டவன், ஆகவே இவன் பேய் பிடித்தவன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவரை முன்குறித்த, அதாவது அவருடைய வருகையை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வரவிருக்கின்ற மெஸ்ஸியாவாகிய இயேசுவை அவர்கள் அறிவித்த சமயத்திலும் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சொல்வதை பாருங்கள். பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அவருடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் பல நேரங்களிலே நம் வாழ்விலே இந்த யூதர்களைப் போலத்தான் நாம் வாழ்விலே, நாம் சூழ்நிலைகளிலே நம்மிடையே இருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றோம். அதை தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோமா? இமானுவேலாக நம்மிடையே வந்த தெய்வத்தை நாம் பிரசன்னமாக உணர்ந்து கொள்கின்றோமா? உணர்ந்து கொண்டு அவரை நம்பி அவருக்கு சான்று பகிர்கின்றோமா என்பதுதான். ஆகவே இன்றைய நற்செய்தியின் குரலுக்கு செவிசாய்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டு அவருக்கேற்ற சாட்சிகளாய் வாழ நாம் ஜெபிப்போமா? அன்பாண்டவரே, இந்த அருமையான நற்செய்திக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். நாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலைகளிலே, நாங்கள் பார்க்கின்ற மனிதர்களிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதன் வழியாக எங்கள் வாழ்வில் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய நல்ல ஆசியை தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டுத் தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. அதிசயமானவரே,
ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே. மாட்டுத் தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டுத் தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை, மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை, செல்வம் வெறுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே, செல்வம் வெறுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே.